அடுத்தது கடகராசி சார். கடகராசி எப்பவுமே வந்து அன்பானவங்க, பாசமானவங்க, ரொம்ப ஆன்மீகமானவங்க சார். அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? அவங்களுடைய தலையெழுத்தை புரட்டி போடுற மாதிரி ஏதாவது மிராக்கிள், அதிசயம் ஏதாவது நடக்குமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? சொல்லுங்க. நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாத பலனில் முழு பலனை அனுபவிக்க காத்திருக்கும் ராசி இந்த கடகராசி. நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சே சார், வேலை இல்லை, கிடைக்குமா, வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. சார் தொழில் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு சில பொருள்கள் விற்கவே மாட்டேது, ஒரு சில பொருள் விட்டு போனால் நல்லா இருக்கும், அப்படி அந்த விற்க முடியாத நட்சத்திரம் ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஒரு ஆஃபர் இவங்க கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் ஆக்கிற ஒரே பரிகாரம் வரலட்சுமி விரதம் இருந்து. வரலட்சுமி விரதம் இந்த மாதம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் அதை கும்பிட்டு மட்டும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிலவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலைச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர், ரொம்ப பிஸியாக இருக்கார், நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேர்லேயே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன் வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசன்னம், அதில் அஷ்டமங்கல் பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டப்போம் இந்த 12 ராசிக்கும். சரி, இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு? அது ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி மாத பின்பகுதியும் ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம்,
அதில் ஆடி 18 ஆடி பெருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம், ஓணம் பண்டிகை வேறு வருது. இதில் இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம் வேண்டுதலை வச்சு விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட், வெரி குட் சார். சார், முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனியாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், எந்த ஊரில் திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் தீவினை கர்மைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ஆவணி அவிட்டம் என்ன அப்படின்னு தெள்ள தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. அடுத்தது கடகராசி சார். கடகராசி எப்பவுமே வந்து அன்பானவங்க, பாசமானவங்க, ரொம்ப ஆன்மீகமானவங்க சார். அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது, அவங்களுடைய தலையெழுத்தை புரட்டி போடுற மாதிரி ஏதாவது மெராக்கிள், அதிசயம் ஏதாவது நடக்குமா எதிர்பார்த்துட்ருக்காங்க, சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாத பலனில் முழு பலனை அனுபவிக்க காத்திருக்கும் ராசி இந்த கடகராசி. ஏன்னா இவங்க இதில் தான் சூரிய பகவான் பயணித்துட்டு இருக்கார். ஆடி அமாவாசை இங்கே தான் ஆரம்பிக்க போகுது. இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் ஆவணிய விட்டம், வரலட்சுமி நோன்பு எல்லாமே இவங்களுக்காக வருது. முதல்ல இந்த ராசிக்கு நல் பயன் என்னன்னா, கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது, சிவராஜ யோகம் ஏற்படுகிற ராசி இந்த ராசி. அப்ப முதல்ல அரச பதவி அமைய வாய்ப்புண்டு, தலைமை தாங்கும் பண்பு உண்டு, அரச பதவிக்கு நிகரான ஒரு பொறுப்புகள் கிடைக்கும். இதுக்கு சில மாதம் முன்னாடி சொன்னீங்களேன் சார், வேலை போயிருமோ, சாப்பாட்டுக்கு வெளியெல்லாம் போயிருமோ, கஷ்டப்பட்டுருவோமோ, அவமானம் மட்டும்தான் சார் இருக்குது, படாதுபாடு படுத்திட்டாங்கன்னு வருத்தப்பட்டதே ராசி தான். தலைமை பண்பு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. சபையில் பேச போகிறாங்க, நல்ல வார்த்தை கேட்க போகிறீங்க. நீங்கள் செலுத்தின அன்புக்கு நல்ல அன்பு திருப்பி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராசிங்க. குறிப்பாக இந்த குடும்பத்தில் சலசலப்புக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான்றதுனால பல குழப்பங்கள், பொருளாதார ரீதியாக, அதாவது கை வாங்கின காசை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே கரைஞ்சிட்டா எப்படி இருக்கும், காணல் நீராக இருந்தது இவங்க காசுங்க. அப்படி என்னன்னா வரதுக்குள்ளே அவ்வளோ கமிட்மெண்ட், ஆனால் விரயம் குறைகிறதே இவங்களுக்கு பெரிய லாபம். அப்போ லாபம் சிறுக சிறுக அதிகரித்து குடும்பத்துக்கு தேவையான குழந்தைகள், கணவன் மனைவிகள், உங்களுக்கு உண்டான அத்தனை தேவையும் பூர்த்தி செய்ய வேண்டிய காலகட்டம். வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்க போகுது இந்த ராசிக்கு. நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சே சார், வேலை இல்லை, கிடைக்குமா, வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு பல பேர். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே பல எக்ஸாம் எழுதி 1 மார்க்கில் 1/2 மார்க்கில் போனேன், இப்போ திருப்பி எக்ஸாம் தான் எழுதுங்கன்னு சொல்கிறேன். அற்புதமாக இருக்கும். அரசு வேலைக்கு நிகரான வேலை வாய்ப்பு உண்டு. தனியார் துறையிலும் அது மாதிரி மிகப்பெரிய அமைப்பு வருகிறது. ஜாப்ல சேஃப். அடுத்து பிஸ்னஸ் சார், உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 12இல் வந்திருக்கார். அப்போ பிஸ்னஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, மல்டி பிரான்ச்சஸ் தொடங்கக்கூடியது, விற்காத பல பொருட்களை விற்பனை செய்ய காலகட்டம். ஒரு சூட்சமாக சொல்கிறேன் பாருங்க சார். ஒரு சிலர் கேட்பாங்க சார், தொழில் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு சில பொருள்கள் விற்கவே மாட்டேது, ஒரு சில பொருள் விட்டு போனால் நல்லா இருக்கும், அப்படி அந்த விற்க முடியாத நட்சத்திரம் ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஒரு ஆஃபர் இவங்க கொடுக்குறாங்கன்னா, இந்த சூட்சம நாள் பார்த்தீங்கன்னா இவங்க திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நாட்களில் விளம்பரங்கள் ஆஃபர் போடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு விற்றுரும். ஏன்னா இது அழிக்கக்கூடிய நட்சத்திரம், அத்தனையும் அழிச்சிரும். குறிப்பாக இவங்க தேய்பிறை அன்று ஆஃபர் போட்டு விற்கணும். அப்போ இருக்கிற ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வரும். அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு சூட்சம ரகசியமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட சார், குருவலன் இருக்கு, மனதுக்கு பிடித்த காதல் சம்பந்தப்பட்ட வரன் அமைய வாய்ப்பு இருக்கு, திருமண வாழ்க்கை சிறப்பாக சிறக்க வாய்ப்புண்டு, ஒரு சிலருக்கு 2வது திருமணம் வாய்ப்புண்டு. இப்போ ஒரு சிலர் தான் கேள்வி, சார் எங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை ஆல்ரெடி முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு, வேற திருமண வாழ்க்கை அமையுமா? அதற்கு உண்டான காலகட்டம் வருகிறது. அதற்கு உங்கள் ராசிக்கு ராகுக்கு எது இருப்பதால் அதுக்குண்டான பரிகாரம் பண்ணணும். ஒரு சிலர் கோர்ட்டு வரைக்கும்லாம் போயிருக்கீங்க,
பட் ஜாதகம் பார்த்துட்டு முடிவு எடுக்கணும். இந்த முக்கியமான முடிவு இந்த கடகராசி அன்பர்கள். சார் குழந்தைகளுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைகளுக்காக படாத பாடுபட்டது. குழந்தைகளுக்கு உணவுக்காக ஏதோ ஒரு சில விஷயம், ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி பல எண்ணங்கள் இருக்கும். ஆனால் பொருளாதாரம் இந்த முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருந்தது. இப்போ அதுக்கான அம்சம் வந்திருக்கு. சரி, இப்போ கையிருப்பு பணம் வந்து ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம்னு ஒரு எண்ணங்கள் வந்துட்டுருக்கு. நிச்சயமாக அதுக்கு உண்டான வழிவகைகள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், ஜாமீன் கையெழுத்து இந்த மாதம் போட வேண்டாம், போடக்கூடாது. இந்த மாதத்தில் கொஞ்சம் தொந்தரவு வருது. ஏன்னா புதன் வக்ரம் பெறுகிற காலகட்டங்கள். சீட்டு பணத்தை யாராவது எனக்காக ரெஃபர் பண்ணுங்களேன், கையெழுத்தை போடுங்களேன் அப்படின்ட்டு போய் ஏமாந்துடாதீங்க, கையெழுத்து போட்டுறாதீங்க, அது ரொம்ப ப்ராப்ளமில் வந்துரும்ட்டாங்க. இந்த நேரத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது யார்ட்டையும். அதெல்லாம் உஷாராக இந்த நேரத்தில் இதுதான் கவனமாக இருக்க வேண்டியது. இதெல்லாம் கடையை பிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பொதுவாகவே ஒரு வருத்தம் இருந்ததுன்னா, தந்தை தாய்க்கு உடல்நிலை பற்றி, இவங்களோட உடல்நிலை பற்றி தாங்க படாபாடு. ஆக மொத்தம் இந்த உடல்நிலை அத்தனையும் சீராகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நல்வினை அம்சம் வந்தாச்சு. இவங்களுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னா, ஆடி மாசத்துல இருக்காராங்க, ஆடி அமாவாசை விட்டலாமா, முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சே ஆக வேண்டிய மாதம். ஆவணி அவிட்டம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் என்ற கோயில் வழிபாடுகள், அந்த வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் ஆக்கிற ஒரே பரிகாரம் வரலட்சுமி விரதம் இருந்து, வரலட்சுமி விரதம் இந்த மாதம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் அதை கும்பிட்டு மட்டும் பாருங்க, லைஃப்பில் அத்தனை நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறும். வரலட்சுமி மட்டும் விட்டக்கூடாது. ஆடி அமாவாசைக்கு இணையாக வரலட்சுமி நான் சொல்கிறேன் இங்கே. சூப்பர் சூப்பர். நான் இருந்தாலும் ஐயா, என்ன விஷயம்னாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது யாருக்கா கையெழுத்து போடணும், சீட்டு ஆரம்பிக்கிற நிறைய பேர் சீட்டு இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் டக்குன்னு கையெழுத்து போட்டுருவாங்க யாருக்காவது. இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா நிறைய விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். கரெக்டாக? ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகாக, உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு, இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக் அமுச்சு வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.